ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பாஸ்தா பண்ண போகிறேன். பாஸ்தா என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் கடாயை சுடு பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு, இந்த மூணுத்தையும் சேர்த்து நான் வதக்குறேன். ஃப்ளேம் லோவில் தான் இருக்குது. இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணல. அதே மாதிரி எந்த விதமான டொமேட்டோ சாஸ், அதாவது சாஸஸ், பாஸ்தா சாஸு, டொமேட்டோ சாஸு, பாஸ்தா மசாலா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் வெறும் வெங்காயம், குட்டி குட்டியாக நறுக்கின ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸு இஞ்சி, இது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி நல்லா வதங்கணும், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் போதும். இப்போ இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணணும். இப்போ நான் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் நான் வைக்கிறேன். வச்சுட்டு மேஷ் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வர்றதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா உப்பு, தேவைக்கேற்ற உப்பு. இந்த மசாலாவுக்கான உப்பு மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். அது ஏன்ட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், உப்பு போட்டதுக்கு உடனே நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிடணும். இல்லைன்னா சீக்கிரமாகவே ரொம்ப கரிஞ்சு போயிடும் வெங்காயம். இதெல்லாமே ஒன்று போல் நல்லா இது பண்ணி வரணும். அதுக்காக தான் ஃப்ளேமை லோ பண்ணேன். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இது என்னென்னா மசாலா. இது பாஸ்தா மசாலா கிடையாது. நானே வீட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ண காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம், சோம்பு, இதெல்லாமே மஞ்சத்தூள், இது எல்லாமே நான் மிக்சியில் ஃபஸ்ட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்ச மசாலா இது நான் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். அந்த மசாலா எல்லாமே அந்த இதில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதில் நம்ம சாஸ் சிலவங்க டொமேட்டோ சாஸ் ஊற்றுவாங்க. நான் அந்த டொமேட்டோ சாஸோ இல்லை வேறு எந்த பாஸ்தா மசாலா அது எதுவுமே சேர்க்காமல் நம்மளே அரைச்ச மாதிரி. இப்போ பாருங்கள், இது எவ்வளோ நல்லா அழகாக பொன்னிறமாக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா பாஸ்தா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா பாஸ்தா சுடு தண்ணியில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நம்ம அதை நல்லா வேக வைக்கணும். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, நல்லா வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக வரும். இந்த பாஸ்தாவில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த கடாயில் போட்டுட்டு அந்த மசாலா எல்லாமே இந்த பாஸ்தாவில் நல்லா அப்படியே கிளறி விடணும். அடியிலேருந்து எடுத்து நல்லா கிளறி விடணும், அந்த பாஸ்தா மேலே கோட் ஆகிற மாதிரி. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாஸ்தாவில் நம்ம உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதுலேயும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஈவினிங் டைம் நம்மளுக்கு டிஃபனுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக டிஃபனுக்கு சாப்பிடணும் போல் இருக்கிற டைமில் இந்த மாதிரி சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் ஒயிட் பாஸ்தா செய்வாங்க. அதுக்கு சீஸு, மில்க்கு இதெல்லாம் போட்டு செய்வாங்க. அதுக்கப்புறம் சாஸ் போடுவாங்க. பாருங்கள், இது எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பார்த்திங்களா? ஏன்னா நம்ம அந்த தண்ணியில் நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் நான் 1 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வேக வைக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒன்று போல் ஒட்டாமல் நல்லா குழையாமல் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. பார்க்கறதுக்கு ப்ரான் மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இது நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாஸ் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம, மசாலா எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவே வச்சு நம்ம இது பண்ணது. ஸோ அதனால் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அந்த சளி இருக்கிறனால இது மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள், பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலா எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பார்த்திங்களா? எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் குழையாமல் நல்லா இருக்குது. ஃப்ளேமு இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன்.
ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், பாஸ்தா பாருங்கள் எதுவுமே அடி பிடிக்காமல் மசாலா எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.